உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு சாதாரண ஒரு தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் அப்படின்னு நினைச்சுதான் நான் உண்மையிலே அங்கிருந்து வந்தேன். இன்னைக்கு தைப்பூசம் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்திருந்தேன். விரதம் இருந்திருந்தோம் குடும்பத்தோடு. என்னோட தம்பிகளும் என்னோட மாலை போட்டு விரதம் இருந்தாங்க. இன்னைக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் இருப்பதனால நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று, ஏன்னா முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தான் அந்த மாலை அணிவிச்சிருந்தோம். அப்போ காலையில 5 மணிக்கெல்லாம் நம்ம அங்கே போயிடும். நட திறந்த உடனே மாலை கலத்திட்டு திருப்பி திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது நேரத்தோடு இந்த சன்னல்குடிக்கு வரணும், சென்னல்குடிக்கு வரணும். இந்த பசுமொன்னில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிட்டு நம்ம மக்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேக வேகமா ஒரு நிமிஷம் கூட நேரத்திலிருந்து இன்னைய வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கல. இன்னொன்று சொல்ல போனா தூங்கவே இல்லை. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரில் ஒரு நாள் நான் தூங்குனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரும்போது தூங்கிக்கிட்டே வந்திருக்கேன் காரில். உங்க எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது 1000 மன கஷ்டம் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் உடல் வலி இருந்தாலும் நான் வர்ற வழியில என்னுடைய மக்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே அந்த உடல் வலி என்பதும் அந்த மன உளைச்சல் என்பதும் தூசியா காணாம போயிருது. அந்த இன உணர்வோடு என்னை வரவேற்கக்கூடிய விதம், அங்கிருந்து நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது நத்தத்துப்பட்டி மக்கள் மிக சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தாங்க. அதனால கேபேட்டுப்பட்டி மக்கள் அப்படி வழி நெடுக அனைத்து ஊர்களையும் இவ்வளவு நேரம் காத்திருந்து வரவேற்பு கொடுத்தாங்க. இது ஒரு சாதாரண கூட்டம் நினைச்சு வந்தேன். உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு மாநாடா நடத்தி காட்டியிருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு காசு இல்லாம இன்னைக்கு ஒரு தேவமரம் கூட்டணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதாவது தேவமரம் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் பணம் இல்லாம அந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு என்னோட சமுதாய மக்கள் எந்த இடத்துக்கு எங்க போனாலும் தன்னெரிச்சா ஆணும் பொண்ணும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் கண்ட கனவு நிறைவேறிட்டு அப்படிங்கிறது இந்த மேடையில நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்படியாவது இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்த மக்களை சரி பண்ணணும் அப்படின்னு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் காலம் எல்லாம் அவர் இறக்கும் வரை அதைத்தான் மனசுல நினைச்சு பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அனைத்து சமுதாய மக்களையும் நேசிச்சாரு. அனைத்து சமுதாய மக்களுக்காண்டி உசிரியை விட்டார். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் பிறந்த அந்த இடத்துல அவருடைய பெயரில் இயக்கம் தொடங்கி இன்று வர யாருக்கும் அடிபணியாமல் விலை போகாமல் இந்த சமுதாயத்தின் பிரச்சனையை மட்டும் இந்த சமுதாய மக்களை சரி பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வந்துச்சு. அதற்கு பலனும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஊர் ஊரா போய் அனைத்து கிராமங்களிலும் இந்த இளைஞர்களையும் பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தேன். அதற்கு பலன் இன்னைக்கு இந்த பகுதியிலே இந்த சன்னல்குடியிலே கிடைச்சிருக்கு. பாருங்க, என்ன தெரியுமா, நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே நிறைய இளைஞர்கள் மது அருந்தலை. அப்பனா 10 பேரோ 15 பேரோ மது அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு வரணும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல கூட்டம் போட்டு தேவமாறு ஒரு இடத்துல ஒண்ணு கூடி அந்த சபையை நிலைநிறுத்தணுங்களே, அது முடியவே முடியாது. ஆனா கடந்த 2.5 வருஷமா ஊர் ஊரா தெரு தெருவா போய் பேசி பேசி கூட்டம் போட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மிக சிறப்பான முறையில இளைஞர்களும் இன்னைக்கு நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த விழாவை இரவு பகல் தூங்காமல்
இதை மிக சிறப்பான மேடையாக மாற்றிய பாசமிகு சகோதரர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் திரு பால்பாண்டி அவர்களையும், திரு சக்திவேல் முருகன் அவர்களையும், சென்னல்குடி கிளை செயலாளர் கிருஷ்ணசாமி தேவர் அவர்களையும், சென்னல்குடி கிளை துணை செயலாளர் தங்கபாண்டியன் அவர்களையும் இருக்கு. ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது, சங்கடப்படுத்துறது இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூரை சேர்ந்த அதிகாரிகள், அது காவல்துறையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எஸ்பி அலுவலகத்தில் தட்டச்சு பணியில் இருப்பாங்க, அன்யூனிஃபார்ம்ல தட்டச்சு பணியில், அவங்க கூட இன்னைக்கு வந்து நிம்மதியா வேலை பார்க்க முடியல அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டேன். வெடி விபத்துகள்ல அதிகமான உயிரிழப்புகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல முக்கால்வாசி இன்னைக்கு வந்து முக்குளத்தூர், அந்த பிள்ளைகள் இன்னைக்கு அனாதையா இருக்கு. அதுலாம் எப்படி நம்ம காப்பாத்த, அந்த பிள்ளைகளை யாரு படிக்க வைக்க, அவங்க எல்லாம் யாரு ஃபாலோ பண்றா, அரசாங்கம் ஃபாலோ பண்றதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் அதுல நல்லா இருக்கு, மற்ற பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு படிக்க வைக்க முடியாம இருக்கு. யாரோ ஒருவர் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தான், அவர் பேர் தெரியல, அந்த வெடி விபத்துல வந்து இறக்கக்கூடிய அந்த தாய் தகப்ப இறந்துட்டாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் அரவணைச்சு ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சு, ஒரு ஹாஸ்டல் அமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் எனக்கு பெயர் தெரியல. இந்த நேரத்துல கடவுளானே அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் ஒரு தேவமா பாருங்க, சாதி மதம் பார்க்காம அத்தனை பிள்ளையும் இன்னைக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இப்படி தமிழ்நாட்டுல எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும், பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நின்று அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் இன்னைக்கு முக்குளத்தோரை விட்டா வேற யாரும் கிடையாது. ஆனா நம்மளை தான் என்ன பண்ணுவான், தீவிரவாதி, சாதி வெறி பிடித்தவன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம சமுதாயத்துடைய பெயரை வந்து சொல்லக்கூடாது, நம்ம நெருக்கடி கொடுக்க இவன் தேவருங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ இருந்தா பாருங்க. இன்னும் 10 வருஷத்துல இந்த தேவமார் வந்து அந்த வார்த்தையிலே தேவருங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்த முடியாது, உங்களுடைய வரலாறை திருடுவான், உங்களை நிம்மதியா வாழ விட வேண்டாம், நீங்க படிச்சு உத்தியோகத்துக்கு போனாலும் நீங்க அங்க பணி செய்ய முடியாது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். காலத்தை கணிச்சு ஒரு வீடியோ போட்டேன். ஆனா நான் சொன்னது 10 வருஷம், 5-6 வருஷம் கூட ஆகல, 6-7 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்மளை அடிமைப்படுத்தணும். இன்னைக்கு தேவருங்கிற வார்த்தையை ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்த முடியுதா, எங்கேயாவது நம்ம சொல்ல முடியுதா? ஆட்டோமேட்டிக் எழுதுறவனே, அந்த தாசில்தாரோ விஓஓ எழுதுறவனே தேவருங்கிற வார்த்தையை எழுத மாட்டேங்கிறான். அப்ப நமக்குள்ள இதெல்லாம் நம்ம கடந்து போறதுனால சரி, அதை பத்தி என்ன அப்படி, அப்ப வரலாறு அப்ப திருடப்படுது. இப்படி வரலாறு வந்து தொலைச்ச இனம் தான் அகதிகளை நம்மளை மாத்திடுவான். நம்ம தேவரு, நம்ம பாண்டியரு அப்படின்னு நம்ம சொல்லல அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து பாண்டியர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அந்த சமுதாயத்துக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு பாண்டியர் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த சமூகத்தை வந்து சமூகத்தின் மீது உசுரா வச்சிருந்தார், உயிரே வச்சிருந்தார். அவர்களைத்தான் அதிகாரத்தை கொடுத்து எம்பியும் எம்எல்ஏவும் ஆக்கினார். தேவமார தோக்கடிச்சு தான் ஆக்கினார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர். ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை தரகுறைவான வார்த்தைகளாலையும் புகைப்படங்களாலையும் இன்னைக்கு இழிவுபடுத்துறது யாரு? அவங்கதான். அவங்களுக்கு நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் தென் மாவட்டம்